சட்டப்பேரவையில் இன்று வருவாய்த்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நிகழ்கிறது. இது பற்றியும் இன்றைய அலுவல்கள் குறித்தும் செய்தியாளர் ஸ்டாலின் கொடுக்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று வருவாய்த்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுகிறது. வருவாய்த்துறையை பொறுத்தவரை வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்கள், பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வியில் எழுப்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் பதிலுரை வழங்கி பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டுள்ளார். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரை பல்வேறு சட்ட முன்வடிவுகள் தமிழக அரசின் பல்வேறு துறைகளால் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த சட்ட முன்வடிவுகள் நாளை நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த தொடரில் சட்ட முன்வடிவை பொறுத்தவரை முக்கியமான சட்ட முன்வடிவாக பார்க்கப்படுவது நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் உள்ள மாற்றம் குறித்தும் திருத்தங்கள் குறித்தும் ஏற்கனவே நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் SP வேலுமணி ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார். அந்த சட்ட முன்வடிவானது நாளை எடுத்துக்கொள்ளப்பட்டு சட்டமாக ஏற்றப்படுவதற்கான சூழல் உள்ளது. அது மட்டுமல்லாமல் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை பொறுத்தவரை துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றோடு முடிவடைகின்றன. நாளை சட்ட முன்வடிவுகள் அனைத்தும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை பொறுத்தவரை கேள்வி தொடங்கி பல்வேறு முக்கியமான கேள்விகள் இடம்பெறும். அதற்கு தமிழக அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சிறுவாணி ஆற்றின் மீது கேரளா அரசு அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை இன்று கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தீர்மானமானது இன்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும். அதாவது கேரளா அரசின் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானமானது தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் குறித்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று கேள்வி எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவில் பிரேமுடன் ஸ்டாலின்.